கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கு சொல்லுகிறார், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபை என்றால் இரக்கம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம வேலை வச்ச இரக்கம். அதுபோல சத்தியம், இயேசுதான் சத்தியம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு விலகாம நம்ம வச்சுக்கிடணும். நம்மளை விட்டு விலகாதபடி அவரோடு நாம் வாசம் பண்ண வேண்டும். வேத வசனத்தை நன்றாய் படித்து அதை புரிந்து அதன்படி நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். எப்படி வச்சிருக்கணுமா? நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு. இந்த வேத வசனத்தை நம்ம கழுத்தில் ஒரு செயின் போடுவது போல, எப்பவும் கழுத்தில் இருக்கும் இல்லையா, அதுபோல வேத வசனத்தை, சத்தியம், இரக்கம், இது ரெண்டையும் கழுத்தில் வச்சு அவைகளை இருதயமாகிய பலகை, இருதயத்தில் எழுதணும். அந்த எப்பவும் ஞாபகத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, சத்தியம், மனதார சத்தியத்தை பேசணும். நல்ல சத்தியம் என்றால் உண்மை. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். அவரை பற்றி நாம் அறிந்து கொண்டே இருக்கலாம். இந்த பைபிள் ஒரு பெரிய கடல். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து தியானித்து படித்தா அவ்வளவு மேன்மை இருக்கிறது. அதனால தான் வசனம் அப்படி சொல்லுது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகவே கூடாது. கிருபையும் இயேசு கிறிஸ்து தான், சத்தியமும் இயேசு கிறிஸ்து தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த பைபிள் முழுக்க எழுதப்பட்டிருக்கிறது. அவரை அறியும் பொழுதுதான் நாம் இந்த பூமியில் எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், இனி என்ன செய்ய போகிறோம் என்பது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, இல்லை என்றால் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம். அது கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போவோம். அதனால் இந்த கிருபையும் சத்தியத்தையும் விட்டு விலகாதீங்க, பயப்படாதீங்க. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை குறித்து சந்தோஷமாக இருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிப்போமா? கிருபை சத்தியம். கிருபை என்றால் மனிதனுக்கு கடவுள் செய்வது. சத்தியம் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்றால் வேத வசனம், சத்தியம் என்றால் உண்மை. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் மனதார சத்தியத்தை பேசணும்ப்பா, மனதார சத்தியத்தை பேசணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளில் என்னென்ன தேவையோ அத்தனையும் ஜனங்களுக்கு சந்திச்சிருங்கப்பா. உங்களை விட்டு எதுவுமே எங்களை பிரிச்சிடக்கூடாது சுவாமி. உடைய அன்பும் உடைய தயவும் உடைய இரக்கமும் எங்களை தாங்கட்டும். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.